பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இன்னும் விடை கிடைக்காமல் ஒரு வேதாகமம் புதிராகவே இருப்பது உடன்படிக்கை பெட்டி எங்கே என்பதுதான். அதற்கு என்ன நேர்ந்தது என்கிற கேள்வி ஆராய்ச்சியாளர்களுக்கும் வேத வல்லுநர்களுக்கும் யூதர்களுக்கும் ஏன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் கூட இந்த கேள்வி இருக்கின்றது அல்லவா? கிமு 586 பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தை அழித்த பின்பு உடன்படிக்கை பெட்டி காணாமல் போய்விட்டது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது? புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது என்ன? தள்ளுபடி ஆகமங்கள் கூறும் கதைகள் என்ன? வரலாறும் கோட்பாடுகளும் என்ன கூறுகின்றது என்பது பற்றி ஒரு வரலாற்று ஆராய்ச்சி டாக்குமெண்ட்ரியாக விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் இந்த உடன்படிக்கை பெட்டி உருவாகிய வரலாறு பற்றி பார்க்கலாம். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயிடம் ஆசரிப்பு கூடாரம் பற்றியும் அதில் வைக்க வேண்டிய பொருட்களை குறித்தும் அது எந்த மரத்தினால் எந்த உலோகத்தால் செய்யப்பட வேண்டும் என்றும் அதை செய்ய வேண்டிய முறைகளையும் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். நீளம் 2.5 முழமும் அகலம் 1.5 முழமும் உயரம் 3.5 முழமும் கொண்ட சித்தி மரத்தினால் இந்த உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது. பெட்டியின் உள்புறமும் வெளிப்புறமும் சுத்தமான தங்கத்தால் மூடப்பட்டிருந்தது. பெட்டியின் விளிம்புகளும் தங்க தகட்டால் மூடப்பட்டது. பெட்டியை தூக்குவதற்கு 4 தங்க வளையங்கள் செய்யப்பட்டு பக்கத்திற்கு 2 வளையங்களாக போட்டு பெட்டியை தூக்கி செல்ல சித்தி மரத்தினால் தண்டுகள் செய்யப்பட்டு அவற்றை பொன் தகடால் மூடி பெட்டியின் ஓரங்களில் உள்ள வளையங்களில் அந்த தண்டுகள் நுழைக்கப்பட்டிருந்தது. இந்த தண்டுகள் எப்பொழுதும் பெட்டியின் வளையங்களில் இருக்க வேண்டும். தண்டுகளை அப்புறப்படுத்திவிடக் கூடாது. பின் ஒரு கிருபாசனத்தை 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாக செய்து தங்கத்தால் 2 கேருபீன்கள் செய்யப்பட்டு கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைக்கப்பட்டது. ஒரே வார்ப்பினால் செய்யப்பட்ட இந்த தங்க கேருபீன்களின் சிறகுகள் வானத்தை நோக்கி உயர்ந்திருந்தது. அவை தங்கள் சிறகுகளால் பெட்டியை மூடியிருந்தன. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குவதாகவும் இருந்தது. இந்த பெட்டிக்குள் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இவைகள் தேவனுடைய அற்புத வல்லமைக்கு சாட்சியாக இருந்தன. ஆகவேதான் இது சாட்சி பெட்டி என்றும் சொல்லப்பட்டது. கர்த்தரின் அற்புத நடத்துதலை பின் சந்ததியினரும் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அவைகள் வைக்கப்பட்டன. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் பூமியில் மனிதனோடு பேசுவதற்கும் இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்கும் தெரிந்து கொண்ட இடம்தான் இந்த உடன்படிக்கை பெட்டியும் அதன் மேலுள்ள கிருபாசனமும். இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேலருக்கு இளைப்பாறும் இடத்தை தேடி காட்டும்படியாக அவர்களின் முன் சென்றது. இந்த பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று சொல்லுவானாம். பெட்டி தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவானாம். இதே போல இஸ்ரேலருக்கு வழிகாட்டியாக மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன் சென்று அவர்களின் சத்துருக்களை சிதறடிக்கும் வல்லமையாக இந்த பெட்டி செயல்பட்டு அவர்களை பாதுகாத்தது. சரி, இப்பொழுது உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது, எப்படி காணாமல் போனது என்பதை பற்றி பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோசியா தனது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் உடன்படிக்கை பெட்டியை கவனிப்பவர்களுக்கு அதை திருப்பி தரும்படி கட்டளையிட்டார். இதுதான் உடன்படிக்கை பெட்டியின் இருப்பிடம் பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட கடைசி வசனமாகும். இதன் 40 ஆண்டுகளுக்கு பின்பு பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றினான். தேவாலயத்தில் இருந்த விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அதை முற்றிலுமாக அழித்தான். பின்னர் நகரத்தையும் தீயினால் தரைமட்டமாக சுட்டெரித்தான். இந்த சாலமோன் கட்டிய தேவாலயம் அழிக்கப்பட்டது எப்படி என்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பின்னர் பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த தேவாலயம் அழிக்கப்பட்ட போது உடன்படிக்கை பெட்டியும் சேர்ந்து தீயினால் அழிக்கப்பட்டிருந்திருக்கலாம் என சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், சாலமோனின் குமாரன் ரெகோபெயாமின் ஆட்சி காலத்தில் எகிப்தை சேர்ந்த பார்வோன் ஷீஷாக் எருசலேமை பிடித்து தேவாலய பொருட்களை திருடும் போது உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பாக அந்த நேரத்தில் மக்கள் மறைத்து வைத்தனர். சீஷாக் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்லவில்லை. ஏனென்றால் அதன் பின் வந்த யோசியா ராஜா லேவியர்களிடம் உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்திற்கு கொண்டு வர சொல்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே இது போலவே நேபுகாத்நேச்சார் படையெடுப்பின் போதும் உடன்படிக்கை பெட்டியை மக்கள் ஒளித்து வைத்திருப்பார்கள் என்று சிலர் கருதுகின்றனர். நமது வேதாகமத்தில் இடம்பெறாமல் போன தள்ளுபடி ஆகம புஸ்தகங்களில் 2ஆம் மக்பேயர் புஸ்தகத்தில் இது பற்றி ஒரு குறிப்பு உள்ளது. அது என்னவென்றால், பாபிலோனிய படையெடுப்பிற்கு சற்று முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை பெற்று உடன்படிக்கை பெட்டியை தன்னுடன் எடுத்து வரும்படியாக கூறி நேபோ மலைக்கு மோசே கானான் தேசத்தை காண ஏறி போன அதே மலைக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசியும் சென்று அங்கு ஒரு குகையை பார்த்து அதில் ஒரு அறையை உண்டாக்கி அதில் உடன்படிக்கை பெட்டி, தூபபீடம் மற்றும் சில பொருட்களை ஒளித்து வைத்து அந்த குகையை மூடிவிட்டார் என இந்த தள்ளுபடி ஆகம கதை கூறுகின்றது.
ஆனால் இந்த மக்பேயர் புஸ்தகம் எரேமியாவின் காலத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு பின் எழுதப்பட்டதாலும் அதில் உள்ள பதிவுகள் சந்தேகத்திற்குரியவைகளாக இருந்ததாலும் இது தள்ளுபடி செய்யப்பட்ட புஸ்தகமாக நம் வேதாகமத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் இந்த புஸ்தகத்தை ஆர்சி கத்தோலிக்க திருவிவிலியத்தில் காணலாம். அடுத்ததாக காணாமல் போன உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்தை பற்றி சில கோட்பாடுகளாக யூத ரபிக்கல் ஸ்லோமோ கோரன் மற்றும் யெஹூதா கெட்ஸ் ஆகியோர் தேவாலயத்தின் மலையின் அடியில் உடன்படிக்கை பெட்டி மறைந்திருப்பதாக கூறுகின்றனர். அடுத்ததாக ஆய்வு பயணம் செய்பவராகிய வென்டில் ஜோன்ஸ் டெட் சி ஸ்க்ரோல்ஸ் என்று அழைக்கப்படும் சவக்கடல் சுருள்களில் காணப்படும் ஒரு கலைப்பொருளையும் மற்றும் கும்ரான் குகைகளில் உள்ள ஒரு புதிரான காப்பர் ஸ்க்ரோலையும் புதிரான சுருளையும் கண்டெடுத்தார். பாபிலோனியர்கள் எருசலேம் வருவதற்கு முன் ஒளித்து வைக்கப்பட்ட தேவாலயத்தின் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் இருக்கும் இடத்தை விவரிக்கும் வகையான புதையல் வரைபடம் அது என்று கணித்தார். ஆனால் சுருளில் பட்டியலிடப்பட்ட தேவையான புவியியல் அடையாளங்களை வைத்து இதுவரை எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே இது ஒரு சுவாரஸ்யமாக யூகம் என்றாலும் கண்டுபிடிக்க முடியாததால் அது ஆதாரமற்றதாகவே கருதப்படுகின்றது. அடுத்ததாக தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகையின் முன்னாள் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஜேர்னலிஸ்ட் கிழக்கு ஆப்பிரிக்க நிருபர் கிரஹாம் ஹான்காக் 1992 த சைன் அண்ட் த சீல் என்கிற புஸ்தகத்தை, அதாவது இழந்த உடன்படிக்கையின் தேடல் என்ற அர்த்தம் கொள்ளும் தலைப்பில் உள்ள புத்தகத்தை அனைவருக்கும் வழங்கினார். அந்த புஸ்தகம் அவர் எழுதியதுதான். இவர் எத்தியோப்பியா சென்றிருந்த சமயத்தில் அங்கு நிலவிய பாரம்பரிய செய்தியின் அடிப்படையில் இந்த புஸ்தகத்தை எழுதியுள்ளார். அதில் எத்தியோப்பியாவின் பண்டை நகரமான அக்சூமில் உள்ள சாங்க்டரி சர்ச் ஆஃப் செயின்ட் மேரி ஆஃப் ஜயான் சர்ச், புனித மேரி சியோன் திருச்சபையில் ஒரு ரகசிய அறையில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் வாதிட்டார். எத்தியோப்பிய மக்கள் இதை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை யாரும் அதை பார்த்ததில்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. அடுத்ததாக இதே போல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மைக்கேல் சாண்டர்ஸ் இஸ்ரேலர்களின் கிராமமான டிஜஹரியாவில் உள்ள ஒரு பழைய எகிப்திய கோவிலில் உடன்படிக்கை பெட்டி மறைந்திருப்பதாக நம்புகின்றார். ஆனால் அவர் அதை பார்க்கவும் இல்லை, அதை இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை. அடுத்ததாக சந்தேகத்திற்குரிய அயர்லாந்தை சேர்ந்த பாரம்பரியம் ஒன்று உடன்படிக்கை பெட்டி அயர்லாந்தில் தாரா மலையின் கீழ் புதைக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றது. இது அயர்லாந்தின் பார்ட் ஆஃப் கோல்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி ரெயின்போ, வானவில்லின் முடிவில் தங்கப்பானை என்னும் புராணத்தின் வாசகத்தை இதற்கு ஆதாரம் காட்டி இது தாரா மலையில்தான் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக ஆராய்ச்சியாளர் ரான்வியாட் என்பவர் நம் இயேசு கிறிஸ்து மரித்த கல்வாரி மலையின் கீழே உடன்படிக்கை பெட்டி புதைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை அவர் பார்த்ததாகவும் சொல்கின்றார். ஆனால் அதற்கு ஆதாரங்கள் இல்லை. அதைத் தொடர்ந்து டாம் குரோசர் என்னும் ஆராய்ச்சியாளர் உடன்படிக்கை பெட்டியை நேபோ மலையின் அருகில் உள்ள பிஸ்கா மலையில் இதை பார்த்ததாக கூறுகின்றார். ஆனால் இந்த இருவரின் கூற்றை தொல்பொருள் ஆராய்ச்சி சமூகமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களால் அவர்களின் கூற்றை கண்டுபிடித்து நிரூபிக்க முடியாததால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக எருசலேமின் 2வது தேவாலயம் கிமு 515 கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்தில் உடன்படிக்கை இருந்தது என்று சில யூதர்கள் கூறுகின்றனர். இந்த தேவாலயம் கிபி 70 ரோம பேரரசனாகிய வெஸ்பேசியனின் மகனும் இராணுவ தளபதியுமாக இருந்த டைட்டஸ் இந்த 2வது தேவாலயத்தை அழித்தான். அப்பொழுது அங்கு உடன்படிக்கை பெட்டி இருந்ததா இல்லையா என்று வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் ஒரு ஆராய்ச்சியை நடத்தினார். அங்கு உடன்படிக்கை பெட்டி இல்லை என்பதையும் ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார். அடுத்ததாக எருசலேம் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையான நகரம். அங்கே அநேக சுரங்கப்பாதைகளும் குளம் போன்ற அமைப்புகளும் இன்றும் உள்ளன. அவைகள் இதுவரை முற்றிலுமாக ஆராய்ச்சி செய்யப்படாதவைகளாக இருக்கின்றது. சொல்ல போனால் அங்கிருக்கும் தேவாலயம் இருக்கிற மலையில் டெம்பிள் மவுண்டில் மற்றும் 32 குகைகள் இருக்கின்றன. தேவாலயத்திற்கு பல அடிகள் ஆழத்தில் பாதுகாப்பு அறைகளும் மற்றும் அநேக மிஸ்டீரியஸ் பேசேஜஸ் ரகசிய வழிகளும் இருக்கின்றன. அது ஏன், தேவாலயத்தில் இருந்து சுமார் அரை மைல் தூரத்தில் உள்ள சீயோன் மலை வரை ஒரு சுரங்கப்பாதையே உள்ளது. சில இடங்களில் பூமியின் தரைமட்டத்தில் இருந்து கீழே 100 அடி ஆழத்திலே சுரங்கப்பாதைகள் உள்ளன. அது போக 1 கிலோமீட்டர் தூரம் வரை தேவாலய மலையில் இருந்து இப்போது இருக்கும் ஜெருசலேம் ஹோட்டல் பிளாசா என்கிற இடம் வரை ஒரு சுரங்கப்பாதையே உள்ளது. தமஸ்கு வாசலில் இருந்து சாலமோன் கல்குவாரி வரை ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. இந்த சுரங்கப்பாதை எசேக்கியா ராஜா பாதுகாப்பாக நகரத்தை விட்டு செல்வதற்காக உண்டாக்கப்பட்டதாம். அந்த நகரத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காகவும் எசேக்கியா ராஜா இதை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த எசேக்கியாவின் சுரங்கப்பாதையில் தான் உடன்படிக்கை பெட்டி மறைந்துள்ளது என்று வதந்தி பரவியதால் ஜூவிலியூ என்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுரங்கப்பாதையை சோதித்து பார்த்தார். அவரால் அந்த சுரங்கப்பாதையை தூர்வாரத்தான் முடிந்ததே தவிர வேறு எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்ததாக சிலர் வெளிப்படுத்தல் 11:19 வசனத்தை மேற்கோள் காட்டி உடன்படிக்கை பெட்டி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மோசே கைகளினால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இல்லை என்பது எபிரேயர் 8:5, 9:23-24 வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம்.
பரலோகத்தில் ஏற்கனவே உள்ள எல்லாவற்றின் மாதிரிபடிதான் பூமியில் தேவனுடைய கட்டளையின்படி மோசையினால் செய்யப்பட்டது. பூலோகத்தில் செய்யப்பட்டவை பரலோகத்தில் உள்ளவற்றின் ரெப்ளிகாஸ், அதாவது ஒரு மாதிரிதான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே மாதிரியான உடன்படிக்கை பெட்டியை பூலோகத்தில் இருந்து பரலோகத்திற்கு தேவன் எடுத்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியா என்னதான்ப்பா சொல்ற? உடன்படிக்கை பெட்டிக்கு என்னதான் ஆச்சு? உடன்படிக்கை பெட்டி எங்க தான் இருக்கு என்ற கேள்விக்கு பதில், அது தேவனுக்கு மட்டுமே தெரியும். மற்ற அனைவருக்கும் இது தொலைந்து போன ஒன்றாகவே இன்றும் இருக்கின்றது. பல கோட்பாடுகள் இருக்கலாம், பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கலாம், ஆராய்ச்சியாளர்கள் பலவற்றை கணிக்கலாம். ஆனால் பூமியில் இதுவரை இந்த உடன்படிக்கையை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை தள்ளுபடியாகமம் 2 மக்பேயரின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல எரேமியா தீர்க்கதரிசி மலையில் மறைத்து வைத்திருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் வரை காணாமல் போன உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது என்பதை மனிதர்களாகிய நாம் என்ன ஆராய்ச்சி செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.